காஞ்சூரிங் ஒரு உண்மையான ஸ்டோரின்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது 1971ல ரோஜர் ஃபெரான் அண்ட் கேரலின் ஃபெரான்ங்கிற ஒரு கப்பிள்ஸ் நேஷ்வல்ல ஒரு ஃபார்ம் லேண்டை வாங்குறாங்க. அவங்களுக்கு மொத்தம் 5 பசங்க இருக்கிறாங்க. முதல்ல அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா போக 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 தான் விஷயமே ஆரம்பிக்குது. அந்த வீட்டுல நிறைய அமானுஷ்யமான செய்கைகள்லாம் செய்ய ஆரம்பிக்குது. முதல்ல பாத்தீங்கன்னா வீட் டோர் தன்னால திறந்து மூடுறது, இந்த மாதிரி விஷயங்கள், ரொம்ப கெட்ட நாத்தம் வர்றது, அப்புறம் கரெக்டா 3:15க்கு எல்லா நாளும் எல்லா கடிகாரமும் நிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப பேனரமலான விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க இந்த இதை கவனிக்கலனாலும் போக போக பயம் கொடுத்துருச்சு. உடனே அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. 1800ல அவங்க வாங்கின அதே ஃபார்ம்ல பட்ஷிமா ஷெர்மன் அப்படிங்கிற ஒரு லேடி ஒரு குழந்தைய கொலை பண்ண கேஸ்ல அந்த இடத்துல பதுங்கி இருந்தாங்களாம். அண்ட் அவங்களும் சூசைட் பண்ணிக்கிட்டதாக ஒரு ஸ்டோரி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களோட ஆவிதான் அந்த இடத்துல இருக்குன்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. போக 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 இதோட ஆட்டம் அதிகமாகறவொன்னே யூஎஸ்ஏலயே ஃபேமஸான கோஸ்ட் பிடிக்கிற ஒரு கப்பிள்ஸான வாரன் கப்பிள்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்த இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க அங்க ஒரு பூஜையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த பூஜை போக 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 அந்த இடத்துல இருந்து உண்மையான டெவில் அவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் வீடே பயந்து போயிருது. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அந்த டெவிலை கட்டுப்படுத்தி அந்த இடத்துல இருந்து கொண்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீடு மறுபடியும் அமைதி நிலைக்கு வருது. இதுதான் உண்மையா நடந்த கதை. இது தடவை கேட்குறீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.